Okay, students. Now let us see the classification in terms of motivation. ஊக்கப்படுத்தும் வகையில் ஊக்கப்படுத்துதல் அடிப்படையில் தொழில் முனைவோர்களை சில வகைகளாக பிரிக்கலாம். கிளாசிஃபிகேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன். பியூர் என்டர்பிரனர், தெளிவான தொழில் முனைவோர்னு சொல்லுவோம். பியூர் என்டர்பிரனர். இது கூட கொஸ்டின் கேட்கலாம், ஹூ இஸ் ஏ பியூர் என்டர்பிரனர்? What do you know about a pure entrepreneur? Pure entrepreneurs are individuals who are propelled to enter into ventures by psychological and economic motives. அதாவது அவங்களோட சைக்காலஜி, ஒரு நபர் தன்னுடைய உள்ளுணர்வுனால் உந்தப்பட்டு ஒரு நிறுவனத்தை தொடங்குவார், ஒரு தொழிலை தொடங்குவார். Their ego do not permit them to work for somebody else. Their ego, அவங்களோட உள்ளுணர்வு, அவங்களோட ஈகோ மற்றவங்கள்ட்ட வேலை பார்க்கணும், கை கட்டி சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு வேலையை பார்க்கணும் அப்படின்னு அவங்க விரும்புவது கிடையாது. தான் ஏதாவது புதுசாக செய்யணும் அப்படிங்கிற தன்னுடைய மனப்பான்மையை அடிப்படையில் ஒரு தொழில் நிறுவனத்தை தொடங்கிறதுக்கு வருவாங்க. Their ego do not permit them to work for somebody else. Their desire of starting a particular venture and earning high profit therefrom and thus attaining a social status. தனக்குன்னு மதிப்பு இருக்கணும், இந்த சமுதாயத்தில் தனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கணும், தான் புதுசாக ஏதாவது செய்யணும், மற்றவங்கள்ட்ட போய் வேலை பார்க்குறத அவரோட ஈகோ அதை விரும்பாது. They apply their knowledge, skills and insight in making the venture a great success in order to earn maximum profit. நிறைய லாபம் சம்பாதிக்கக்கூடிய வகையில் ஒரு நல்ல தொழில் நிறுவனத்தை தொடங்குவார். எக்ஸாம்பிள், இதுக்கு எடுத்துக்காட்டாக திருபாய் அம்பானி சொல்லலாம், ஜாம்ஷெட்ஜி சொல்லலாம், டாட்டாவை சொல்லலாம், டிவி சுந்தரம் ஐயங்காரை சொல்லலாம், டிவிஎஸ் கம்பெனி குரூப்பு, ஷெஸ்டாட்ரிஜி பிர்லா கம்பெனியை சொல்லலாம், நாராயணமூர்த்தி இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி சொல்லலாம், ஆசிஸ் பிரேம்ஜி, இந்த மாதிரி நிறைய பேரை சொல்லலாம். இவங்கெல்லாம் தன்னோட ஈகோ அடிப்படையிலையும் தனக்கு உள்ள ஒரு ஊக்கத்தின் அடிப்படையிலையும் மற்றவங்கள்ட்ட தொழில் செய்யாமல் தான் புதுசாக ஏதாவது ஒரு தொழில் செய்து அதன் மூலமாக நிறைய லாபம் சம்பாதிக்க முன்வரக்கூடியவர்கள். அடுத்து ஒன்று, இன்டியூஸ்டு என்டர்பிரனர்ஸ், தூண்டப்பட்ட தொழில் முனைவோர்கள். An induced entrepreneur is one who is inspired to take up entrepreneurial activity thanks to entrepreneurship friendly policies put in place by the government. அரசாங்கம் அறிவிக்கக்கூடிய திட்டங்கள் வழியாக உந்தப்பட்டு உணர்ச்சி வயப்பட்டு அரசு திட்டங்கள்னால தூண்டப்பட்ட இந்த நபர் என்னென்ன ஸ்கீமுக்கு என்னென்ன சப்சிடி கிடைக்குது, இந்த பகுதியில் தொழில் தொடங்கினா டேக்ஸ் ஹாலிடேஸ் கொடுக்குறாங்க, இந்த பகுதியில் தொழில் தொடங்கினோன்னா அந்த பகுதியில் தொழில் செய்கிற வரைக்கும் அவங்களுக்கு மூலப்பொருள்கள், மின்சாரம் இதெல்லாம் கன்செஷனெல்லாம் தர்றாங்க. இந்த மாதிரி அரசாங்கம் சில ஸ்கீம்ஸு கொடுக்கும். அந்த மாதிரியான சலுகைகளை பெறுவதற்காக இவங்க தொழிலை தொடங்குவாங்க. In other words, the concession, incentives and soaps provided by the government drive them to enter into venture. அந்த கன்செஷன், சப்சிடி இதெல்லாம் இவங்களுக்கு உங்களை உற்சாகப்படுத்துது, தெம்பூட்டுது. அதனால இவங்க தொழில் தொடங்க வர்றாங்க. கவர்மெண்ட் ப்ரொவைட்ஸ் எ கிரேட் டீல் ஆஃப் சப்போர்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் லோன், சப்சிடிஸ், நாமினல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், குறைஞ்ச வட்டிக்கு அரசாங்கம் கடன் தரும், டேக்ஸ் பிரேக்ஸ், டேக்ஸ் ஹாலிடேஸ், ட்ரைனிங், இம்போர்ட் ஆஃப் டெக்னாலஜி ஃப்ரம் அப்ராட், வெளிநாட்டிலேருந்து நீங்கள் புதிய தொழில்நுட்பத்தை தெரிவிப்பதற்கு அரசு உதவியாக இருக்கும், அரசாங்கம் சில சலுகைகள் கொடுக்கும், குறைஞ்ச வட்டிக்கு கடன் தரும். இந்த மாதிரி சில திட்டங்கள் அரசாங்கம் அறிவிக்கிறதுனால அதனால் உந்தப்பட்டு இவங்க தொழிலை ஆரம்பிப்பாங்க. கன்செஷன்ஸ் ஃபார் எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் ஐட்டம், அலாட்மெண்ட் ஆஃப் ஷேட்ஸ் அண்ட் லேண்ட்ஸ் அட் சப்சிடைஸ்டு ப்ரைஸஸ் எக்ஸட்ரா இம்பல் த பொட்டென்ஷியல் என்டர்பிரனர்ஸ் டு ஸ்டார்ட் த வெஞ்சர். அரசாங்கமே உங்களுக்கு நிலம் ஒதுக்கீடு செய்து தரும், மின்சாரம் குறைந்த விலையில் தரும். இது மாதிரி பல திட்டங்களை அரசு அறிவிக்கிறதுனால தொழில் செய்கிறதுக்கு இவங்க முன் வருவாங்க. தென் மோட்டிவேட்டட் என்டர்பிரனர், ஊக்குவிக்கப்பட்ட தொழில் முனைவோர். மோட்டிவேட்டட் என்டர்பிரனர் ஆர் தோஸ் மோட்டிவேட்டட் டு டேக் அப் த வெஞ்சர்
by the desire for self-fulfillment. They are motivated to produce and market product or service by sheer prospect of making huge profit. நிறைய லாபம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்தோட ஒரு தொழில் நிறுவனத்தை தொடங்குறவங்க motivated entrepreneur. They are further motivated to develop the venture to a saleable stage so that he can sell the venture at a super profit. To certain entrepreneurs who do not like to take the risk in setting up a new venture but desire to buy a well-developed venture in promising great profit prospects. சில பேர் இருப்பாங்க நல்ல லாபத்தில் ஓடக்கூடிய தொழில்களை வாங்கிறதுக்கு முன் வருவாங்க. ஏன்னா தொழிலை தொடங்கி ரிஸ்க் எடுக்கிறதுக்கு விரும்பாமல் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய தொழிலை நல்லா செயல்பட்டு வரக்கூடிய தொழிலை லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழில் நிறுவனத்தை வாங்கிறதுக்கு அதிக விலை கொடுத்து வாங்கிறதுக்கு தயாராக இருக்கக்கூடியவங்கள்ட்ட இந்த தொழில் முனைவோர் என்ன செய்வார், தன்னோட வளர்ந்த தொழில் நிறுவனத்தை லாபகரமான தொழில் நிறுவனத்தை அவங்கள்ட்ட விற்றுருவார். அது மாதிரி உள்ள என்டர்பிரனர் தான் மோட்டிவேட்டட் என்டர்பிரனர். ஸ்பான்டேனியஸ் என்டர்பிரனர் தன்னிச்சை தொழில் முனைவோர், ஸ்பான்டேனியஸ் என்டர்பிரனர். These entrepreneurs have natural inclination to start the venture. வேறு யாரும் இவருக்கு சொல்கிறது கிடையாது, இவரை உற்சாகப்படுத்துறது கிடையாது. ஸ்பான்டேனியஸாக தனக்குன்னு இருக்கக்கூடிய ஆர்வத்தின் அடிப்படையில், தன்னார்வத்தினுடைய அடிப்படையில், தன்னம்பிக்கையினுடைய அடிப்படையில் ஒரு தொழில் நிறுவனத்தை தொடங்க முற்படுகிறவர் தான் ஸ்பான்டேனியஸ் என்டர்பிரனர். They are supposed to be bold, ஆப்டிமிஸ்டிக். இவர் ரொம்ப தைரியமானவர். ஆப்டிமிஸ்டிக் அதாவது எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கிறவர். இப்போ உள்ள நடப்பு சூழ்நிலைகளுக்கு ஏற்றார் போல் பணிகளை செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்பார். ஆர்த்தடாக்ஸாக இருக்க மாட்டார், ஆப்டிமிஸ்டிக்காக இருப்பார். தே ஹவ் பேஷன் ஃபார் மார்க்கெட்டிங் சேலஞ்சஸ். சந்தையில் இருக்கக்கூடிய சவால்களை எதிர்நோக்கி இவர் இருப்பார். சவால்களை சந்திக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருப்பார். Their inner urge and inborn traits drive them to commence the ventures. அவரோட உள்ளுணர்வு, அவரோட கூட பிறந்த அந்த குணம், எதையும் செய்து பார்த்தெல்லாம் என்னால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட ஒரு தொழில் நிறுவனத்தை தொடங்குறவங்களுக்கு பேர் தான் ஸ்பான்டேனியஸ் என்டர்பிரனர். கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் த டெவலப்மெண்ட் ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் என்டர்பிரனர், முதல் தலைமுறையாக தொழில் செய்கிறவங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்டர்பிரனர், ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் என்டர்பிரனர், ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்டர்பிரனர். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்டர்பிரனர் இஸ் ஒன் ஹூ ஸ்டார்ட்ஸ் த வெஞ்சர் பை வெர்ச்சு ஆஃப் ஹிஸ் நாலேஜ், ஸ்கில், டேலண்ட் அண்ட் கம்பீட்டன்ஸ். திறமை இருக்கிறதுனால, அறிவு இருக்கிறதுனால, திறமை, அறிவு, ஆற்றல் இதெல்லாம் இருக்கிறதுனால அதை பயன்படுத்தக்கூடிய வகையில் ஒரு நபர் தொழிலை தொடங்குவார். ஆனால் அவங்களோட பெற்றோர்களோ மூதாதையர்களோ அந்த மாதிரி தொழில் தொடங்கினது கிடையாது. அதனால தான் இவங்களை ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் என்டர்பிரனர் அப்படின்னு சொல்கிறோம். He innovates a product or service by technical expertise possessed by him. இந்த ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் என்டர்பிரனருக்கு டெக்னிக்கல் நாலேஜ் இருக்குது, ஸ்கில் இருக்குது, அதோட டேலண்ட் இருக்குது, கம்பீட்டன்ஸ் இருக்குது, போட்டி போடக்கூடிய ஆற்றல் இருக்குது. ஆகவே இவங்க ஒரு தொழிலை தொடங்குறாங்க. The entrepreneurs do not have any family background or prior exposure to the venture initiated by him. They are self-made entrepreneurs. தான் இவங்களோட பெற்றோர்களோ மூதாதையர்களோ தொழில் செய்கிறது கிடையாது. இவர் தன்னோட ஆர்வத்தினால, தன்னோட திறமைனால, தன்னோட தொழில்நுட்ப அறிவுனால, தன்னோட போட்டி திறத்தினால ஒரு தொழிலை செய்கிறதுக்கு முன் தொழிலை உருவாக்கி நடத்துகிறாரு. So, they are called as first generation entrepreneur. Modern entrepreneurs, நவீன தொழில் முனைவோர். Modern entrepreneur is one who keenly observes the dynamics of markets with eagle eye. கழுகு கண் பார்வை உடையவராக இருப்பார். சமுதாயத்தை பார்த்துக்கிட்டே இருப்பார், உற்று நோக்கிக்கிட்டே இருப்பார். மாடர்ன் என்டர்பிரனர் இஸ் ஒன் ஹூ கீன்லி ஆப்சர்வ்ஸ் த டைனமிக்ஸ் ஆஃப் த மார்க்கெட்ஸ். மாறி வரக்கூடிய சந்தையை உற்று நோக்கி இருப்பார். He observes the dynamics of the market with the eagle eye and identify the unfilled gaps. எந்த இடத்துல கேப் இருக்குங்கிறத பார்க்குறாரு, எந்த இடத்துல இடைவெளி இருக்குது, எது ஃபுல்ஃபில் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறாரு. இஃப் எனி
அந்த மாதிரி இருந்தால் unfilled gaps if any in product or service marketed. He takes initiative in starting the venture to cater to the unmet needs of the market. சந்தையினுடைய தேவையில் எது ஃபுல்ஃபில் ஆகாமல் இருக்குங்கிறத பார்த்துக்கிட்டு இருந்து அந்த கேப்பை நிறைவு செய்யக்கூடிய வகையில், அந்த இடைவெளியை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இவர் சமயம் பார்த்து அந்த தொழிலை தொடங்கி வெற்றிகரமாக செயல்படுத்துவார். தென் த தேர்ட் ஒன் இஸ் கிளாசிக்கல் என்டர்பிரனர். கிளாசிக்கல் என்டர்பிரனருங்கிறவங்க பாரம்பரியமாக தொழில் செய்துக்கிட்டு இருப்பாங்க, 2-3 தலைமுறையாக தொழில் செய்துக்கிட்டு இருப்பாங்க, வழியாக அதே தொழிலை அப்படியே செய்கிறவங்க. Classical entrepreneurs is one who starts his own venture as a family business. They are called lifetimers. They engage in business as a matter of routine. வழக்கம் போல் தொழில் செய்கிறவங்க, பாரம்பரியமாக தொழில் செய்கிறவங்க, காலகாலமாக தொழில் செய்கிறவங்க, அப்பா செய்வார், பையன் செய்வார், அது மாதிரி இது இருக்கும். Their prior exposure to business environment implies them to commence the venture of their own. சொந்தமாகவே தொழிலை தொடங்குவாங்க. Entrepreneurs from the business families are called classical entrepreneurs. இந்த வணிக குடும்பங்கள் இருக்காங்கல்ல, அந்த வணிக குடும்பத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர் தாத்தா ஒரு தொழில் செய்திருப்பார், மகன் ஒரு தொழில் செய்திருப்பார், பேரன் இன்னொரு தொழிலை தன்னுடைய பேரில் தொடங்கி நடத்துவார். ஃபார் இன்ஸ்டன்ஸ், வேர் த சன் ஆஃப் ஏ ப்ரொவிஷன் மர்ச்சன்ட் starts his own provision shops. The farmer is called classical entrepreneur. அப்பா ஒரு கடை வச்சுருக்காரு, மளிகை கடை வச்சுருக்காரு, பையனும் மளிகை கடை ஆரம்பிச்சுருவார் தனியாக. இவரை தான் நம்ம கிளாசிக்கல் என்டர்பிரனர்னு சொல்கிறோம். அடுத்து கிளாசிஃபிகேஷன் அக்கார்டிங் டு த ஏரியா. ஏரியாங்கிறப்ப அர்பன் என்டர்பிரனர், நகர்ப்புற தொழில் முனைவோர். என்டர்பிரனர் ஹூ commencing his entrepreneurial activity in urban areas. அர்பன் ஏரியாவில், நகர்ப்புறங்களில் தொழிலை ஆரம்பிக்கிறவங்க, அதாவது மாநில தலைநகரத்தில், மாவட்ட தலைநகரத்தில், இல்லை நகரத்தில், இல்லை முனிசிபாலிட்டியில், நகராட்சியில் தொழில் செய்கிறவங்கள தான் நம்ம அர்பன் என்டர்பிரனர்னு சொல்கிறோம். தே மே பி இண்டஸ்ட்ரியல் என்டர்பிரனர் ஆர் கார்பரேட் என்டர்பிரனர் ஆர் ரீட்டைல் என்டர்பிரனர். Urban entrepreneur may be industrial entrepreneur or corporate entrepreneur or retail entrepreneur. Rural entrepreneur, ஊரக தொழில் முனைவோர். இவங்க கிராமப்புறங்களில் தொழிலை தொடங்குவாங்க. These people who starts the venture in rural location, they are provided a lot of economic and physical incentives to start their venture in rural and semi-urban areas in order to check the exodus of rural people to urban centers in pursuit of employment opportunities. கிராம பகுதியிலேருந்து நகர்ப்புற பகுதிகளுக்கு வேலைவாய்ப்பு நோக்கி வேலைவாய்ப்பை எதிர்பார்த்து போகக்கூடிய அந்த நபர்களை தடுத்து அந்த பகுதியிலேயே அவர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தரக்கூடிய வகையில் இவங்களோட நிறுவனம் செயல்படும். தேங்க்ஸ் டு தேர் immediate access to material, labor or other facilities at low cost. இவங்க கிராம பகுதிகளில் தொழிலை செய்கிறதுனால அந்த பகுதியில் மனித வளம் கிடைக்கும், பணியாளர்கள் கிடைப்பாங்க, மூலப்பொருள்கள் கிடைக்கும், எல்லாம் குறைந்த விலையில் இவருக்கு எல்லா வளங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. As a result, the cost of operation of rural ventures tends to be low. அதனால் உற்பத்தியும் குறைவான அடக்க விலை தான் ஆகும். அக்ரிகல்ச்சரல் அண்ட் ட்ரேடிங் என்டர்பிரனர்ஸ் ப்ரிஃபர் டு செட் அப் த வெஞ்சர்ஸ் இன் ரூரல் ஏரியாஸ். பொதுவாக இந்த அக்ரிகல்ச்சரல் வேளாண்மை தொழில் முனைவோர்களும் வியாபார தொழில் முனைவோர்களும் இது மாதிரி கிராம பகுதிகளில் தொழில்களை தொடங்குறாங்க. அடுத்து கிளாசிஃபிகேஷன் அக்கார்டிங் டு ஓனர்ஷிப். உரிமை அடிப்படையில் இந்த தொழில் முனைவோர்களை பிரித்தோன்னா, ப்ரைவேட் என்டர்பிரனர் தனியாகவே ஒரு நபர் செய்வார், இல்லை ஒரு சில நபர்கள் சேர்ந்து செய்வாங்க. ப்ரைவேட் என்டர்பிரனர்ஷிப். இந்த ஓனர்ஷிப் அடிப்படையில் தொழில் நிறுவனங்களை 3 வகையாக பிரிக்கலாம். ப்ரைவேட் என்டர்பிரனர்ஷிப், அதே மாதிரி ஸ்டேட் என்டர்பிரனர்ஷிப், ஜாயின் என்டர்பிரனர்ஷிப்.
venture started by individual either singly or collectively at their own risk after mobilizing the resources in order to earn profit are called private entrepreneurship. தனியாக ஒருத்தரோ அல்லது ஒரு சில நபர்களோ சேர்ந்து ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறாங்க. அது அவர்களுக்கு சொந்தமானதாக இருக்கிறதுனால தான் இதை ப்ரைவேட் என்டர்பிரனர்ஷிப்னு சொல்கிறோம். தொழிலை தொடங்கி லாபம் சம்பாதிப்பாங்க. ஸ்டேட் என்டர்பிரனர்ஷிப்னா அரசாங்கமே ஒரு தொழிலை செய்யுது. ட்ரேடிங் ஆர் இண்டஸ்ட்ரியல் வெஞ்சர்ஸ் ஸ்டார்டட் பை கவர்மெண்ட். Trading or industrial venture started by government under various formats like a company, corporation, departments, board denotes state entrepreneurship. அரசாங்கம் என்ன செய்யுதுன்னா கம்பெனி டைப் ஆஃப் ஆர்கனைசேஷனாவோ கார்பரேஷனாவோ துறைகளாகவோ கழகமாகவோ வாரியமாகவோ சில தொழில் நிறுவனங்களை அரசாங்கம் நடத்துது. இதை ஸ்டேட் என்டர்பிரனர்ஷிப்புங்கிறோம். இறுதியாக ஒன்று அரசாங்கமும் மக்களும் சேர்ந்து செய்கிறது, தனிநபர்களும் சேர்ந்து செய்கிறது. ஜாயின் என்டர்பிரனர்ஷிப் வெஞ்சர் ஸ்டார்டட் அண்ட் ஓன்டு பை போத் private individuals and the government denotes joint ownership. Thank you, students.